வெட்டிக்கொண்டிருக்கிறேன். இது வந்து நீங்க சொன்னீங்க கிண்ணப்பழம். இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், பெட்டிக்குலோ சைடில் வந்து இதை கிண்ணம்பழம் மாதிரி இப்படி ஒன்று இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பழம் மட்டும் வாங்கினது. இது பழமாம் இது, சரியா? ஆனால் உண்மையாக பேரெல்லாம் கட்டுறாதுங்க, பேரெல்லாம் தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கேருந்து கதைக்கிறேன். நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னேன். என்னபடியா நான் கோழி சமைச்சேன்னு, அப்போ கோழி ஒரு நாட்டு கோழி வாங்கி சமைக்க போறோம். வாங்கோ வளமையாவே நாங்க போய் கோழி வாங்குற இடம் 45 நிமிஷம் பெறும். ஆனா இப்ப பக்கத்துல ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு எங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னாங்க. அதால தான் நாங்க போறோம். பாப்போம் என்ன மாதிரி அங்க இருக்குது, கோழிகள் எல்லாம் இருக்குதா என்ன மாதிரி போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். இனி உள்ளுக்கு வந்து நாங்கள் போய் பார்ப்போம் அப்படி இருக்குது என்ன சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து சொல்கிறாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே மலிவாக காமிக்கிறேன்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட இந்த கொழும்பில் பெட்டா சைட் இருக்குல்ல, அப்படித்தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்க்க. நாங்கள் போய் அப்போ காரை பார்க் பண்ணிட்டு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி. இதில் பாருங்க பெரிய அந்த கொழும்பு அந்த பெரிய சந்தா கட்டிட தொகுதி மாதிரி தான் இருப்பார். இதில் எல்லாம் போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இதில் பாருங்க கரும்பு எல்லாம் கொண்டு வந்து போட்டோம். நாங்கள் வந்து அந்த தைப்பொங்கலுக்கு வந்து கரும்பு நல்ல கரும்பு பாருங்க இவ்வளோ வந்திருக்கோண்டா. ஆனால் அங்காலயம் இருப்பாருங்க. இப்போ வந்து சனம் வந்து வளமையாக இங்கே கூட வாரன்றது. இப்போ வந்து சனம் வந்து காணல. என்ன ரீசன் ஆயிருக்கு? இங்கே வந்து இமிக்ரேஷன் ப்ராப்ளம். இதுக்குள்ள வந்து ஃபுல்லாகவே ஸ்பானிஷ் தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கே அமெரிக்காவில் காணல நிறைய கடைகள் பூட்டி கிடக்கு. அப்போ நாங்கள் இப்போ வந்து நாட்டுக்கோழி தான் வாங்க வந்துடும். பாருங்க அந்த கொழும்புல வந்து அந்த நவீன சந்தை கட்டிடத்தை நல்லா கட்டி கொடுத்துருக்குறாங்களே இந்த பாருங்க. ஏன் இப்படி பண்ணினாங்க? நாங்களும் வந்து இங்கே கர்நாடகம் இருக்கிறோம், நாங்கள் வாரோம். அப்போ நாங்கள் உங்களோட ஒரு பாய் சொல்ல மாட்டோம். யாராவது ஜோர்ஜியாவில் இருந்தீங்கன்னா இது ஜோர்ஜியாவில் வந்து ஃபாரஸ்ட் பார்க்கில் தான் இருக்குது. பாருங்க இந்தியாவில் அந்த தேசிக்காய் எல்லாம் நல்ல, அப்புறம் இது நல்ல காயல் தேசிக்காய் தோடங்காய் எல்லாம் போட்டு விற்கணும். ஓகே, நாங்கள் அங்கால போயிட்டு கோழி வாங்கத்தானே வந்தாங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டு நான் பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நாங்கள் வந்து சப்போட்டா பழம் எடுத்துனாங்க. அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. போகைக்குள்ள இதை எடுத்து அதுக்குள்ள சாமான் எல்லாம் வச்சுட்டு லாக் பண்ணி விடுறாங்க. அந்த கண்டெய்னர் பாருங்க. இன்னைக்கு வந்து சனமே குறைவா இருக்கு. இதுல பாருங்க மம்பட்டி எல்லாம் அடிக்க வச்சு நல்ல குடி கூட அது வராது. குட்டி மம்பட்டி என்ன விலையா ஐ டோன்ட் நோ. பாருங்க இது வந்து அந்த பூக்கடை தான். இதுல வந்து இதுல உள்ள கூலா இருக்கலாம் நிக்கிறேன் பாருங்க. வடிவான பூவெல்லாம் அப்படியே பைக் பண்ணி வச்சிருக்கணும். எல்லாமே விலை தான். இது வந்து இதுல பாருங்க விலை போட்டிருக்காங்க $59. இது வந்து 125. இது வந்து 175 ரூபா போட்டிருக்கணும். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து உள்ள கூலருக்குள்ள நிற்கிறோம் பாருங்க. கல்லுகள் எல்லாம் வந்து வச்சு விற்கணும் பாருங்க. இங்கே இதில் நிற்க பிளேன் போய்கொண்டு இருக்குது. இதில் பக்கத்தில் ஏர்போர்ட்டு பக்கத்தில் இந்த கடை இருக்குது. அப்போ போய்கொண்டு பாருங்க. இது வந்து அந்த வடிவான கல் அந்த வீட்டுக்கு முன்னுக்கு போடுறதுன்னு சொன்னால் இந்த கல் நல்ல வடிவாக இருக்கும். அப்படியே பைலட்டில் வச்சுருக்கோம். இந்தியாவில் பாருங்கள் மண்ணும் வச்சு விற்கணும். இதில் வந்து நாங்கள் கார்டன் செய்கிறேன்டா அவங்க இதில் மண் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பே பண்ணிட்டு எடுக்கிறோம். இது வந்து அந்த மரத்தின் தூள் அன்பு. இந்தியாவிலேயும் வந்து மரத்தூள் தான். அது வந்து கொம்போஸ் அங்கே முன்னுக்குள்ளது. பாருங்க இப்படி செட்டப்பாக செய்திருக்கணும். இது அந்த வீட்டுக்கு முன்னுக்கு வந்து சில பேர் அந்த ஒவ்வொரு கலர்லையும் போடுறாங்க. இது வந்து அந்த சிவத்த மரத்தூள் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இனி முன்னுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது இந்த மாதிரியும் சொல்லி பார்ப்போம். இதில் பின்னுக்கு பாருங்கள் மண் தான் வந்து பேக்கில் கட்டி வச்சுருக்கணும். இந்தியாவில் கல்லும் பாருங்க இதில் பலட்டில் இருக்குது. இதில் பாருங்கள் புல் வந்து அந்த நாங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு போடுறோண்டா இவங்க வந்து வாங்கி கொண்டு போகலாம். அப்படி ரோலாக பலட்டில் வச்சுருக்கணும் பாருங்க.
பாருங்க அதில் ரோடு அப்படியே பலட்டில் அடுக்கி வச்சுருக்குது. நாங்கள் ஒன்றை வீட்டுக்கு முன்னுக்கு அப்படியே விரித்து விட்டால் அப்புறம் விரிச்சிட்டு தண்ணி ஒவ்வொரு ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு தண்ணி நல்ல பெரிய சாடி பாருங்க. முன்னுக்கும் போய் பார்ப்போம். இதில் பாருங்கள் நல்ல வடிவாக இருக்குது. இனி வந்து இது எல்லாமே அழகப்படுத்துக்கணும். இதில் பாருங்கள் வடிவான நல்ல சாடிகள் இருக்குது பாருங்க. இது வந்து ஜோர்ஜியாவில் அட்லாண்டாலாம் இருக்குது. அப்போ வந்து ஒருக்கா பார்த்துட்டு போக முடியும். இங்கே பாருங்க உண்டு உள்ளுக்கெல்லாம் நல்ல அழகாக இருக்குது. வேறு நிறைய சாடிகள் இருக்குது. அப்போ இதில் சிக்கன் ஒன்று வேண்டி கொண்டு போக வந்து நாங்கள் பாருங்க இப்படி நிற்கணுங்க. கழுத்து வட்டி சேவல் நிற்குது. அப்போ நாங்கள் வாங்கிட்டோம். இனி வலிக்கிட போகிறோம். வட்டிக்கொண்டு இருக்கிறோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். பெட்டிக்குலோ சைடில் வந்து இதை கிண்ணம்பழம் மாதிரி இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இது கிண்ணம்பழம் என்னோட எனக்கு தெரியாது. இது வந்து நாங்கள் இன்றைக்கு கோழி வாங்குறதுக்கு போனோம் தானே, போயிட்டு அதில் போக அந்த மெக்சிகன் அவங்க வச்சுருந்தவங்க. இது வந்து மெக்சிகோவில் தான் வருது. எவ்வளோ வாங்குறேன்? இது $6 ஒரு எல்பி வந்து $7. இது வந்து ஒரு எல்பி குறைய $6 வாங்கினேன். ஏன்னா நான் இது யூடியூப்ல பார்த்தேன். எல்லாருமே இதை வெட்டி போட்டு செம்ம டேஸ்ட். அதுக்காகவே நான் ஒரு படம் வாங்கி வந்தேன். ஓகே, இதை நீ வெட்டி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லும். இந்த வீடியோ பார்க்குறாக்கலாம். இது வந்து இங்கே பாருங்க, கிட்ட பண்ணுவாங்க. இதுதான் சாக்லேட் பழமா? இது சாக்லேட்னு சொல்லி சொல்றாங்க. உள்ளுக்கு வந்து இந்த இது பாருங்க சாக்லேட் மாதிரியே இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது. ஓ, இப்படி தோலோட எல்லாம் முறியுது வடிவா. ஓகே, அப்போ நாங்கள் வந்து அவங்ககிட்ட காய் கேட்டுனாங்க. ஆனால் பழம் வேண்டினா தான் உடனே சாப்பிட்டுலாங்கட்டு. என்ன சொன்னார், பழம் தான் சாப்பிட்றது, காய் கூடாண்டு ஒரே பழம் இருந்தது. ஓகே, சாப்பிட்டு பாருங்க. நான் லைஃப்ல இப்படி ஒரு பழம் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்கு. அதுதான் முக்கியம். செம்ம டேஸ்டா இருக்கு உண்மையாவா? ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 1 LBக்கு வந்து ஓரளவு பெரிய பழம் வேண்டாம், ஒரு பழம் தான் பெறும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நானும் இருக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொல்லி எதுக்கு நாற்கர வேண்டாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த ஒரு நாளும் இந்த பழம் சாப்பிட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு? ஆகலும் இனிப்பொண்டும் இல்லை. நீங்க நல்லா இருக்கு. அந்த களி சாக்லேட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது. சூப்பரா இருக்கு. அப்ப நீங்களும் வந்து ஆனா இது இந்த பேர் சத்தியம் உங்களுக்கு தெரியும். இது வந்து இங்க வந்து வரது மெக்சிகோல தான் வருது. ஆனா இது ஸ்ரீலங்கால நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அங்க வந்து அந்த கிண்ணம்பழம்னு சொல்லி இதே ஷேப்ல விற்கிறாங்க. ஆனா அது உள்ளுக்கு அப்படி ஒன்றும் தெரியாது. யா ஏண்டா அங்கே நான் சாப்பிடல, அதால தெரியா. ஓகே, நீங்க வெளிநாட்டுல யாரும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களோட இடத்துல இப்படி இருக்குதான்னு பார்த்து எங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இருந்தா வேண்டி சாப்பிடுங்க. சூப்பர் சம. அந்த இனிப்பு இல்ல, ஆகலும் இனிப்பு தகுட்டுற மாதிரி இருக்காது. ஆனா அந்த நல்ல ஒரு வாசம், அப்படி எந்த வாசமும் இல்லையில நல்லா இருக்கு. அந்த சாக்லேட் வந்து அந்த ஒரே முடிய வந்து கையா வருமല്ലോ. ஆனா சாக்லேட் கூட நல்ல இனிப்பா இருக்கும். ஆனா இது வந்து ஆகலும் இனிப்பும் இல்லை, ஆகல இனிப்பு இல்லைன்னு சொல்லி நல்லா இது அந்த பழங்கள் சாப்பிட்றது நல்லா இருக்குது. ஓகே, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணினபடியா இதில் துக்காக்களுக்கு ஒரு 3 பீஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு நாங்கள் ஒரு பழம் மட்டும் வாங்கினது. இது பழமாம் இது, சரியா? ஆனால் உண்மையாக பேரெல்லாம் கட்டுறாதுங்க, பேரெல்லாம் தெரியாது. இது வந்து ஒரு மெக்சிகன் நாட்டில் இருந்தால் இந்த பழம் வருது. யாருக்காவது இதுன்ற பேர் தெரிஞ்சாங்க. ஆனால் இது நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். அப்படியே உருக்கி போட்டு வெட்டி சாப்பிட்றாங்க. அந்த அப்படியே வருது பார்த்தி. இப்படி தான் இதே நாங்கள் இது வந்து அடி நிலத்தில் இருந்து இப்போ உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு வருமല്ലോ அப்படியே எவ்வளோ காணும் தானே இப்போ சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு ஃபுல்லாக ஏன் உரிக்குது? அப்படி தான் உரிக்கணும். ஓகே, உரிச்சிட்டு தான் சாப்பிடணும் பட்டி. ஆனால் இவங்களெல்லாம் கறக்கு முறு பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கணும். கடவுளே, என்ன விலை? $2. இவளான் $2 தான். ஆனால் வேறு ஒரு கடையில் விலை கூட சொன்னவங்க. ஆனால் அதில் போய் கேட்காச்சுன்னா $2க்கு தரேன். ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிடு. வேறு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வருது. என்னடா மேலே ஸ்டடி மாதிரி சேர்ந்ததில் தான் நினைக்கிறேன். நான் இது பொடி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குல்ல? நான் இன்றைக்கு வாங்கினது ரெண்டுமே ஓகே. ஓகே, இதுன்ற பேர் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து இந்த ஆப்பிள் மேலே நல்லா இருக்குது சாப்பிட்டு. ஒரு தண்ணி தன்மை நிறைய இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்டு. கோழி இறைச்சி வேண்டி கொண்டு வந்தானே. அப்போ
இன்றைக்கு வந்து நாங்கள் கோழி இறைச்சியும் இஞ்சால வந்து கோழி இந்த எலும்பில் வந்து சொதியும் செய்திருக்கோம். ஓகே, அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே நல்லா கொதிக்க நல்ல வாசம் வந்துருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் சமைச்சாச்சு. நல்ல காரமாகி நல்லாயும் இருக்குது. ஓகே, அப்போ இப்போது நாங்கள் இந்த காணொலியை நிறைய செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.